திண்டுக்கல்லில் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு ரீரிலீஸ் செய்யப்பட்ட படையப்பா படம் ரஜினி ரசிகர்கள் வெடிவெடித்து பால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர். திரையுலக சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாள் இன்று அவரது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக 1999ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடித்த படையப்பா படம் 26 ஆண்டுகளுக்கு பின் இன்று தமிழ்நாடு முழுவதும் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் ரவுண்ட் ரோட் பகுதியில் அமைந்துள்ள உமா ராஜேந்திரா திரையரங்கில் படையப்பா படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. இங்கு குவிந்த ரஜினி ரசிகர்கள் வெடிவெடித்தும் பாலாபிஷேகம் செய்தும் கொண்டாடினர். வணக்கம் தலைவர் உறவுகளே, நண்பர்களே. இன்னைக்கு 12/12/2025 சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய 75வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை தமிழகம் மட்டுமில்ல, இந்தியா மட்டுமில்ல, உலகம் முழுவதும் சிறப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பல நலத்திட்ட உதவிகள் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க திண்டுக்கல் மாவட்டத்திலையும் சிறப்பா மும்மத வழிபாடு பண்ணி விஜய் தியேட்டர்லையும் நிறைய அன்னதானம் போட்டு, முதியோர் இல்லத்துல அன்னதானம் போட்டுட்டு இப்ப ராஜேந்திரா திரையரங்கிற்கு படையப்பா படம் இன்னைக்கு ரீரிலீஸ் உலகம் முழுவதும். அவரை பார்த்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். இது முப்பெரும் விழா, தலைவருடைய 75வது ஆண்டு பிறந்த நாள் விழா. தலைவருக்கு 50ஆம் ஆண்டு திரையுலக கொண்டாட்டம். தலைவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்த விழா. பட் இன்னைக்கு பிறந்த நாள் விழா. இந்த படையப்பா ரிலீஸ். இந்த மாதிரி பல சந்தோஷத்தை எல்லா ரஜினி ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. மனிதர்களுக்கு பல பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு மனிதனை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா அது விண்ணையும் மண்ணையும் விழிகளால் வீழ்த்தி கலை உலகையே கண்களால் கலக்கி காண்பவரை கட்டி இழுக்கும் காந்த பார்வை கொண்ட கருப்பு ராஜகுமாரன், கலை உலக பிரம்மா, ஏழு உலக எழுச்சி கலைஞன் என்று மக்களால் போற்றப்படும் மனித கடவுள், பூமியில் நடந்து வரும் அதாவது சாருடைய சூப்பர் ஸ்டாருடைய பாட்டு எல்லா பாட்டுமே ஒரு புஷ்பம்பா தான் இருக்கும். அது 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் சரி, இல்ல இன்னும் 50 வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தாலும் சரி, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்குமே அது பாட்டை கேட்டா பூஸ்ட் பம்பா இருக்கும். அப்படின்னா அந்த பாட்டுல இருக்க ஒவ்வொரு வரி. தினமுல்லை செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் சிராஜுதீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.